பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேர் ஆதரவுக்கு மிக்க நன்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவு என்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். நன்றி. கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பாருங்க. 9க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு 12இல் இருக்கிறார். 11ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் ராசியில் 15 நாளும் 15 தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்கிறார். 2க்குடையவன் சூரியன் முதல் 15 நாள் 2ஆம் இடத்துலையும் அதுக்கப்புறம் முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துலையும் இருக்கார். சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது. புதன் உச்சநிலை பெறுகிறார் 3க்குடையவன். 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு பார்வை பெற்று குரு மங்கள யோகம் பெறுகிறது. புதாதித்ய யோகம் கிடைக்கிறது. இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் குரு பார்வையும் சிறப்பாக இருப்பதால் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக நல்லா இருக்க போகுது. எந்த குறையும் இல்லை. எப்பவுமே ராசியில் சுக்கிரன் இருந்தும் 15 நாள் இருக்கார், லட்சுமி கடாட்சம். அப்புறம் 2ஆம் இடத்துல 15 நாள் இருக்கார், அப்போ அதுவும் லட்சுமி கடாட்சம் தான். 1ஆம் இடத்துல இருந்தாலும் சுக்கிரன், 2ஆம் இடத்தில் இருந்தாலும் லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லணும். அதுவும் சூரியன் முதல் 15 நாள் அவரு ஆட்சி பீடத்தில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்துல போய் அமர்கிறார். குரு பாருங்க 9க்குடையவன் 12 இருக்கார். 9ஆம் இடம் 12 இருக்குன்னு சொன்னால் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் இந்த கடக ராசியில் பிறந்தவங்க வெளிநாடு போகணும், அது 9, 12 அப்படின்னு சொன்னாலே அது உயர்கல்விக்காக கூட போகலாம். நீங்கள் தாராளமாக படிக்கிற பிள்ளைங்க உயர்கல்விக்காக நாங்கள் வெளிநாடு போகிறோம் அப்படின்னா தாராளமாக போகலாம். அல்லது நீங்கள் உத்தியோகத்துக்கும் சொந்த தொழிலுக்காக எதற்காக சென்றாலும் நீங்கள் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய நேரம் தருணம். ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் கூட ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், அன்னதானங்கள் செய்வீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 9க்குடையவன் 12 இருக்கார். சரி, இப்போது இந்த 11ஆம் இடத்து அதிபதி ராசியில் அமர்கிறார் என்று சொன்னால், அப்போது செவ்வாய் பாருங்க 10க்குடையவன் 4இல் அமர்ந்து குரு பார்வை பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் இதான் 10க்குடையவன், தொழில்காரகன், உத்தியோகக்காரகன். அவர் குரு பார்வை பெற்று நல்ல இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. அப்போ கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், வர்த்தகம் பண்ணக்கூடியவர்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இவங்க எல்லாருக்குமே சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுக்கும் சூப்பர் டைம்,
சாதிக்கக்கூடிய நேரம். குரு மங்கள யோகம் வேற ஏற்படும். அற்புதமான நேரம். இல்லைங்க நாங்கள் உத்தியோகத்தில் இருக்கோம், அரசு உத்தியோகத்தில் இருக்கோம் அப்படின்னா காவல்துறை, தீயணைப்புத்துறை, செவ்வாயினுடைய ஆதிக்கமே அதானே. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, விவசாயம், ரசாயனம், மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இன்ஜினியர்ஸு, அதாவது சிவில் இன்ஜினியர்ஸ், மற்றபடி எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெற்று தரப்போகிறது. தொழிலில் பதவி உயர்வு, அதாவது உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்போ தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை இருக்கிறது. நாளில் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அமர்ந்திருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த ராசி அன்பர்கள் 4 சுக்கிரன் ராசியில் இருக்கார், 2ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ வீடு கட்டுவதற்கான முயற்சியில் இறங்குவீர்கள். இல்லை காலி மனை வாங்குவதற்கான முயற்சி இருந்தால் அதில் இறங்குவீங்க. இல்லை ஃப்ளாட்டு வாங்கலாமா, ஃப்ளாட்டு வாங்கலாம். இல்லை பக்கத்தில் நமக்கு காலி மனை இருக்குது, விலைக்கு வருது, இந்த நேரம் வாங்கலாம் அப்படின்னு அதையும் வாங்கலாம். இப்படி உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. படிக்கிற பிள்ளைகளையும் வெளிநாடு அனுப்பி படிக்க வைப்பீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். மற்றபடி இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நீதித்துறை, கல்யாண மண்டபம், மால், இப்படி அதே நேரத்தில் அந்த சினிமா கொட்டகை, இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்க, அதில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே உன்னதமான காலம். இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க, அழகு ஒப்பனை நிலையம் வைத்திருக்கிறவர்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பத்திரிகை துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, அரசியல்வாதிகள், அதாவது அரசியல் துறையில் பணியாற்றுபவர்கள் எல்லாருக்குமே ஒரு உன்னதமான ஒரு நேரம். அரசாங்கத்தில் இந்த கான்ட்ராக்ட் எடுப்பாங்க, பில்டிங் கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்டு, இது போல் அவங்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். மற்றபடி இந்த லேப்டாப்பு, கம்ப்யூட்ரு, எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள், கம்பெனிஸ் வச்சு நடத்துகிறவங்க, லேத் ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறவங்க அத்தனை பேர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு உன்னதமான நேரம். ராகு 8ல் இருந்த போதிலும் குரு பார்வை இருப்பதால் பயம் ஒன்றும் இல்லை, சிறப்பாக போகும். கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதால பேசுவதில் எச்சரிக்கை தேவை. ஆனால் பணப்புழக்கம் இருக்கும், தொழில் சிறப்பு, உத்தியோக மேன்மை எல்லாமே நல்லா இருக்கு, எந்த குறையும் கிடையாது. இந்த கடகராசிக்கு 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.